நிலக்கோட்டை அருகே குண்டலப்பட்டி சாஸ்தாவராயன் திருக்கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே குண்டலப்பட்டி கிராமத்தில் உள்ள 24 மனை தேசாதிபதி தெலுங்கு செட்டியார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சாஸ்தாவராயன் திருக்கோயில் கார்த்திகை மாத திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சாஸ்தாவராயன் வழிபாடானது தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 24 மனை தேசாதிபதி தெலுங்கு செட்டியார் உறவின் முறையை சேர்ந்த மக்கள் குண்டலப்பட்டி மட்டுமல்லாமல் போடி, தேனி, விருதுநகர், உசிலம்பட்டி மற்றும் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கோவில்கள் அமைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். குண்டலப்பட்டியில் 3 நாட்கள் நடைபெற்ற சாஸ்தாவராயன் கோவில் திருவிழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியாக வைகை நதி சென்று தீர்த்தம் எடுத்து வந்து கோவிலில் உள்ள மகா கணபதிக்கு ஹோமம் வளர்க்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சாஸ்தாவராயன் சுவாமி பெட்டி அழைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்பு 24 மனை தேசாதிபதி தெலுங்கு செட்டியார்கள் உறவின் முறையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். குண்டலப்பட்டி கிராமங்களின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த ஊர்வலம் வந்தது. சாஸ்தாவராயன் கோவில் முன்பாக முளைப்பாரி காணிக்கையை செலுத்தி பெண்கள் கும்மி கொட்டி வழிபாடு நடத்தினார்கள். மேலும் சிலர் அருளாடி அருள்வாக்கு சொல்லி வந்தனர். பின்பு கோவில் முன்பாக பொங்கலிட்டும் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குண்டலப்பட்டியைச் சேர்ந்த 24 மனை தேசாதிபதி தெலுங்கு செட்டியார் உறவின் முறையினர், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் பவுன்ராஜ் மற்றும் வீரமணி முன்னின்று செய்திருந்தனர். கோவில் பூசாரி சந்தோஷ் தலைமையில் சாஸ்தாவராயன் சக்தி பெட்டிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை, திண்டுக்கல், பெரியகுளம், தேனி, மதுரை, பெங்களூர், திருச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாஸ்தாவராயனின் அருளாசி பெற்று சிறப்பித்தனர். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.